Good evening, students. Class ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் 2.2 ஓட வேர்ட் ப்ராப்ளம். ஸோ வேர்ட் ப்ராப்ளம் எப்படி இருக்குன்றது ஞாபகம் இருக்கா? பேசிக் நம்ம என்னென்ன பார்த்தோம்? நம்ம பார்க்குற சாப்டர் பேர் என்னன்னா சாப்டர் நம்பர் 2. சாப்டர் நம்பர் 2ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ் தமிழ்ல என்ன சொல்வோம்? சதவீதம். சரியா? சதவீதமும் தனி வட்டியும் தான் செகண்ட் சாப்டர். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் இந்த பர்சன்டேஜ்ன்றத பார்த்தோம். ஸோ பர்சன்டேஜ் என்னென்ன செய்ய கத்துக்கிட்டோம்? ஸோ பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் இதுதான் நேம் ஆஃப் த சாப்டர். சரியா? ஸோ அதை என்னவா மாத்தணும்? ஃப்ராக்ஷனா மாத்தணும். தமிழ்ல என்ன சொன்னோம்? பின்னம். சரியா? செகண்ட் என்ன பார்த்தோம்? டெசிமல்ஸ்ல பார்த்தோம். சரியா? ஃப்ராக்ஷன்ஸ்ல பார்த்தோம். அடுத்து வந்து டெசிமல்ல பார்த்தோம். டெசிமல் சிங்குலர் ப்ளூரல் பார்த்துக்கோங்க. ஸோ டெசிமல்னா தசம எண்கள்லாம் மாத்துறது பார்த்தோம். சரியா? ஸோ பர்சன்டேஜ என்னவா மாத்திருக்கோம்? ஃப்ராக்ஷனா மாத்த தெரியும், பர்சன்டேஜ டெசிமலா மாத்த தெரியும். சரியா குட்டஸ்? அடுத்து ரிவர்ஸ்ல போனோம், வைஸ் வர்சா. பின்னத்தை எப்படி சதவீதமா மாத்துறோம்னு சொல்லி படிச்சோம், தசம எண்களை எப்படி சதவீதமா மாத்துறோம்னு சொல்லி படிச்சோம். சரியா? ஸோ இந்த படிச்ச எல்லா விஷயங்களுக்குரியத வேர்ட் ப்ராப்ளமா தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்குரிய ஒவ்வொரு கிளாஸ்ல ஒவ்வொரு ரோமன் லெட்டருக்குரிய நம்ம வீடியோஸ் எல்லாமே சஃபிஷியண்டா பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறது சம்ஸ் எப்படி செய்யறோம் அப்படின்ற வேர்ட் ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா குட்டஸ்? சம் செய்யலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்றேன். திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் என்ன அப்படின்னா 3மா. எக்ஸசைஸ் 2.2ல உள்ள கொஸ்டின் நம்பர் 3 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா? சம் நம்பர் 3. நான் கொஸ்டினை தமிழ்ல ரீட் பண்றேன், கேட்டுக்கோங்க. ஒரு தேர்வில் ஒரு மாணவர் 75% மதிப்பெண்களை பெற்றார் எனில் அதை தசமமாக மாற்றுக. உங்களுக்கு கொஸ்டினையும் காமிச்சிடுறேன். தெரியுதா எப்படி கரெக்டா வைக்கிறேன்னா? இந்த இருக்கு பாருங்க, தேர்ட் கொஸ்டின். இதுதான் எக்ஸசைஸ் 2.2ல தேர்ட் கொஸ்டின் செய்யறோம். சரியாடா? சம் செய்யலாமா? ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளவுமா தேர்ச்சி பெற்றிருக்காங்க? ஒரு தேர்வில் ஒரு மாணவர் 75 மதிப்பெண்களை பெற்றார். சோ தேர்ச்சி பெற்ற மாணவர் தேர்ச்சி பெற்ற சதவீதம். மாணவர் என்ன செஞ்சிருக்காங்க? இல்லன்னா ஒரே ஒரு செகண்ட் கிட்ட. கரெக்டா தான் எழுதுறோம். ஓகே. சோ ஸ்டூடெண்ட் தானே தேர்ச்சி பெற்றிருக்காங்க. சோ டைரக்டாவே எழுதிடலாமே. பெற்ற மதிப்பெண் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? சதவீதத்துல கொடுத்திருக்காங்க. அதான் எழுத வந்தேன். இல்லைன்னா மாணவர் பெற்ற மதிப்பெண் சதவீதம். மாணவர் பெற்ற மதிப்பெண் சதவீதம் என்ன கொடுத்திருக்காங்க? 75%. ஓகேவா? சோ மாணவர் பெற்ற மதிப்பெண் சதவீதம் என்னன்னா 75%. இதை எப்படி சொல்லலாம் டீச்சர் பெர்சன்டேஜ் அப்படின்னா? இந்த பக்கம் சதவீதத்துன்ற வார்த்தை கொடுத்திருக்காங்க, அப்ப பெர்சன்டேஜ்ல இருக்கு. சோ இந்த பெர்சன்டேஜ் எப்படி எழுதுவோம் நமக்கே தெரியுமா? இப்ப வேற ஒண்ணும் இல்லப்பா. மேக்சிமம் மார்க் எவ்வளவுக்கு நம்ம எக்ஸாம் எழுதுறோம்? 100 மார்க்ஸ். சரியா? 100க்கு நான் 80 மார்க்ஸ். ஸோ ஐ காட் 80 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100 சொல்லுவோமா? ஸோ அப்போ 80% வந்து நான் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கேன், ரிமைனிங் 20% தான் நான் மார்க்கை மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ இங்க எடுத்து இந்த ஸ்டூடெண்டோட மார்க் எவ்வளவு அப்படின்னா 75%. இது என்னவா இருக்கு? சதவீதமா இருக்கு. ஸோ சதவீதம் 75%. குட்டீஸ் ஒவ்வொரு சமமே நம்ம எல்லா 2 மெத்தட் 3 மெத்தட்ல நம்ம செஞ்சீங்க இருக்கா? சோ அதே மாதிரியே செஞ்சிடும். சதவீதத்தை இப்ப நான் பின்னமா மாத்த சொல்லியிருக்கேன்ப்பா. பின்னமா எப்படி மாத்துவோம்? 75/100 போடுவோம், 75/100 போடுவோம். சரியா? சோ இத தசம எண்கள்ல சொல்லுமா. தசம எண்கள்லாம் என்ன செஞ்சோம்? கீழே டிவைடட் பை 100, 2 zeros இருந்தா
நியூமரேட்டர்ல 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம், ஞாபகம் இருக்கா? அப்ப ஹோல் நம்பர் பார்ட் வந்து எதுவுமே இருக்காது, சோ 0. சோ நல்லா ஒவ்வொரு சம்லயுமே கொஸ்டின்ல கேட்டது என்னன்னா தசம எண்கள்ல தான் கேட்டிருக்காங்க. பட் இங்க இருந்து இங்க லாங் ஜம்போ இல்ல ஹை ஜம்ப் பண்ற மாதிரி எல்லாம் பண்ண வேணாம். ப்ரொசீஜர் வைஸே தெரிஞ்சே செய்யுங்க. சோ சதவீதத்தை பின்னமா மாத்திருக்கோம், பின்னத்தை தசம எண்கள்ல மாத்திருக்கோம், இப்படியே செய்யுங்களேன். சோ ஒரு தப்பும் கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் செய்யறதுனால நமக்கு என்ன செய்யாது, கன்ஃபியூஷன் ஆகாமே செஞ்சிடலாம். சோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து தசம எண்கள்ல தேர்ச்சி பெற்றதோட மதிப்பு என்னமா? 0.75. சோ மாணவர் பெற்ற தசம எண்ணின் மதிப்பு, மாணவர் பெற்ற தசம எண்ணின் எண்ணின் மதிப்பு. பெர்சன்டேஜ்ல உள்ளத டெசிமலா மாத்தினா எப்படி எழுதுவாங்க? இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். சரியா? கொஸ்டின் நம்பர் 3யோட ஆன்சர் இதுதான். எழுதிக்கோங்க. நம்ம அடுத்த சம் பண்ணலாமா? ஓகே, எழுதிருப்பீங்க நினைக்கிறேன். அடுத்த சம் பண்ணலாம். இது வந்து கொஸ்டின் நம்பர் 4மா. கொஸ்டினை ரீட் பண்றேன். ஒரு கிராமத்தில் 70.5% மக்கள் கல்வி அறிவு பெற்றிருந்தனர். ஒரு கிராமத்தில் 70.5% மக்கள் கல்வி அறிவு பெற்றிருந்தனர். சோ இது கொஸ்டின் நம்பர் 4டா. கிராம மக்கள் பெற்ற கல்வி அறிவு, கிராம மக்கள் பெற்ற கல்வி அறிவின் இதுல கொடுத்திருக்காங்க சதவீதம். இந்த சதவீதம்ன்ற வார்த்தை வந்து கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுக்கு தான் சிம்பல்ல கொடுத்திருக்காங்க. சோ 70.5%. சொல்றது புரியுதா? கொஸ்டின் என்ன சொல்றேன்னு புரியுதா? ரைட்டு. சோ இதை என்னவா கொடுத்திருக்காங்க? சதவீதம் ஈக்குவல் டு 70.5. சோ லெஃப்ட் சைட்ல சதவீதம்ன்ற வார்த்தை இருந்தா அதோட சிம்பிள் இருக்கணும். சரிப்பா, இத எதுல கேட்டிருக்காங்கன்னா தசம எண்கள்ல எழுதுங்க, டெசிமல்ல எங்களுக்கு இந்த வேல்யூவை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டேட்டாவை சதவீதத்துல எழுதியாச்சா? இப்ப இதையே இது பின்னத்துல எப்படி எழுதுவோம்? படிக்கிற விஷயத்த எக்ஸ்ட்ரா படிக்கிறோம்னு சொல்லி நினைக்காதீங்க. இது செஞ்சு ப்ரொசீஜர் வைஸ் நம்ம கத்துக்கிறோம்னு சொல்லி நினைங்க. என்ன பண்ணுவோம்? 70.5 பை சதவீதம்னா என்ன அர்த்தம்? பின்னத்துல பகுதியில 100 இருக்குன்னு அர்த்தம். ஸோ த டினாமினேட்டர் வேல்யூ பிகம்ஸ் 100 இருக்கும். சரியா? ஸோ பர்சன்டேஜ் எழுதியாச்சு, ஃபிராக்ஷன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பார்ட் என்னம்மா? டெசிமலா. ஸோ டெசிமல தமிழ்ல என்ன சொல்லுவோம்? தசம எண், இல்ல தசம முறைன்னு கூட எழுதிக்கோங்க. எப்படி எழுதுவோம்? டெசிமல்ல தானே எழுத சொல்லிருக்காங்க. தசம முறைன்னா டெசிமல். எத்தனை ஜீரோ இருக்கு? 2 ஜீரோ இருக்கு. அப்ப எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைப்பேனா? ஞாபகம் இருக்கா? ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு டெசிமல் இருக்கு. சோ அது வந்து அக்கௌண்டபிளா இல்லையான்னு யோசிச்சு சொல்லுங்க. அதை விட்டுட்டு மீதி 2 டிஜிட் தான் டெசிமல் வைக்கணும். சோ அப்ப இது எப்படி எழுதுனா 0.705. சரியா குட்டஸ்? சொல்றது புரியுதா? 0.705 தான் இதோட ஆன்சர். சரியா? எழுதிக்கோங்க. சோ அதே வேர்டிங் தான் எழுதணும். கிராம மக்கள் பெற்ற கல்வி அறிவின் தசம முறைப்படி. கல்வி அறிவின் மதிப்பு தசம முறைப்படி. சரியா? பர்சன்டேஜ்ல கொடுத்திருக்காங்க, டெசிமல்ல கேட்டிருக்காங்க. சோ நம்ம இன்னைக்கு பாக்குற கான்செப்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வரைக்கும் படிச்ச எல்லா விஷயங்களையுமே நம்ம ரீகேப்சுலேட் பண்றோம் குட்டஸ். சரியா? யூ ஆர் நாட் லேர்னிங் சம்திங் நியூலி இன்னைக்கு.
படிச்ச விஷயங்களை ரீகேப்சுலேட் பண்றதா நினைச்சுக்கோங்க. எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போர்டை ரப் பண்ணவா? ஓகே. நம்ம செய்யற எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நீங்களும் ஒன்ஸ் புக் ஆன்சர் கரெக்டா நம்ம செஞ்சிருக்கோமான்னு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. ஃபிஃப்த் சம் பண்ணலாமா? ஒரு மட்டைப்பந்து ஆட்டக்காரர் 86% ஓட்டங்களை சேகரித்தால் அதை தசமமாக மாத்துக. ஸோ கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4 அண்ட் கொஸ்டின் நம்பர் 5 எல்லாமே இதுல தான் கேட்டிருக்காங்க, டெசிமல்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவர் என்னமா செஞ்சிருக்காங்க? ஸோ அவர் சேகரிச்ச பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னா, மட்டைப்பந்து ஆட்டக்காரர் சேகரித்த ஓட்டங்கள் அப்படின்றத நான் டைரக்டா எழுதிடவா? வேர்ட் ப்ராப்ளம்ன்றதுனால வேர்டிங்ல எழுதியே எழுதினா தப்பே கிடையாது. சரியா குட்டஸ்? சம் செய்யலாமா? என்ன செய்யணும்? வேர்டிங்ல எழுதிருவோமா? ஸோ மட்டைப்பந்து ஆட்டக்காரர் இல்லைன்னா ஆட்டக்காரர் சேகரித்த, யாருப்பா இது? பிளேயர். ஆட்டக்காரர்னா இங்க டான்சர் கிடையாது குட்டஸ். ஆட்டக்காரர் சேகரித்த சதவீதம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 86%. எதுல? மட்டை பந்து. சரியா? எதுலன்னு வேணாலும் நீங்க எழுதிக்கோங்க. மட்டைப்பந்தில் ஆட்டக்காரர் சேகரித்த சதவீதம். சோ கொடுத்திருக்கிற எதுல கொடுத்திருக்காங்க? பர்சன்டேஜ்ல கொடுத்திருக்காங்க. சோ பர்சன்டேஜ்ல கொடுத்ததை இப்ப டைரக்டாவே எழுதிருக்கேன். அப்ப இத வந்து பின்னத்துல என்ன சொல்றீங்க? பின்ன மதிப்புல என்ன எழுதுவோம்? 86/100. சரியா? சோ பின்னத்துல எழுதியாச்சு. இப்ப இதை எழுதணும், தசம எண்கள் எழுதுங்க. ஆட்டக்காரர் சேகரித்த மட்டை பந்தில், ஆட்டக்காரர்னா இங்க யாருமா? டான்சர் கிடையாது குட்டஸ், பிளேயர். ஆட்டக்காரர் சேகரித்த தசம மதிப்பு. அப்ப என்ன செய்யணும்? கீழே 2 ஜீரோஸ் இருக்கு. அப்ப நியூமரேட்டர்ல எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைப்பீங்க? யோசிச்சு சொல்லுங்க. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. நீங்க திங்க் பண்ணீங்கன்னா நான் ஆன்சர் எழுதிருவேனா? எழுதிருவோமா? 0.86. சரியா? ஸோ சாப்டர் நம்பர் 1 தெரிஞ்சாதான் நமக்கு சாப்டர் நம்பர் 2 தெரியும். சாப்டர் நம்பர் 2ல 2.1 தெரிஞ்சாதான் 2.2 தெரியும். சரியா? ஸோ மேக்ஸ் வந்து எப்பயுமே செயின் ப்ராசஸ் சொல்ற ரீசன் வந்து இதனாலதான், ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க் கனெக்ட் ஆயிருக்கு. சரியா? சொல்றது புரியுதா? ஸோ அப்ப அதோட ஆன்சர் என்னது? இந்த ஃபிஃப்த் கொஸ்டினோட ஆன்சர் என்னது? 0.86. சரியா குட்டஸ்? தேர்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம் எல்லாமே ஒரே என்னது கான்செப்ட் தான். டேட்டா எப்படி சொல்றது, டேட்டாவை மட்டும் தான் மாத்தி கொடுத்துருக்காங்க, கான்செப்ட் ஒண்ணுதான். சரிடா? ஓகே. அடுத்த சம் போடலாமா? அடுத்த சம் போடலாமா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணலாமா? நீங்க ரீட் பண்றீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னடா கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் நம்பர் 5 முடிச்சாச்சு. இப்ப கொஸ்டின் நம்பர் 6ல இருக்கும். சரியா? கொஸ்டின் நம்பர் 6ல இருக்கும். ஓகே. ஸ்லோ டவுன் பண்ணணும்னா கூட சொல்லுங்க குட்டஸ், நான் ஸ்பீடா போறேன்னா. சரி, அடுத்த 2 சம் கூட ஸ்லோ டவுன் பண்ணியே போறேன். சம் நம்பர் 6 செய்ய போறேன். சரியாம்மா? ஓகே. ஒரு பள்ளியின் கொடிக்கம்பத்தின் உயரம். கொடிக்கம்பம்னா நம்ம என்னது, நம்ம பிளாக் ஹாஸ்டிங் பண்றோம்ல, அதோட இது சரியா? கொடிக்கம்பத்தின் உயரம் 6.75 மீட்டர். சோ என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கொடிக்கம்பத்தின் உயரம், நம்ம கொடியை கட்டுறோம்ல, சரியா? நம்ம தேசிய கொடி கட்டுறோம்லமா, அந்த கொடி கம்பத்துக்குரிய அந்த எப்படி சொல்றது, ஸ்டெம்புன்னு சொல்லுவாங்க, அதோட உயரத்தை சொல்றாங்க. இங்க கொடுத்தது என்னன்னா, கொடி கம்பத்தின் உயரம். கொடி கம்பத்தின் உயரம் என்ன குட்டீஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 6.75 மீட்டர். சூப்பர்.
இங்க டைரக்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? சதவீதத்துல கொடுத்துருப்பாங்க, பின்னத்துல கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டினா டெசிமல்ல கொடுத்து பார்த்திருந்தோம். இப்ப வேல்யூவா கொடுத்துருக்காங்க. இது என்னவா பார்த்தா சொல்லியிருக்காங்க? அதை சதவீதமாக மாற்று. ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க. இது எந்த மதிப்பா வேணாலும் இருக்கலாம். தசம எண்களா இருக்கலாம், முழு எண்கள் இருக்கலாம். என்ன மதிப்பு கொடுத்தாலும் ஒரி பண்ணாதீங்க. கொடுத்திருக்க மதிப்பை சதவீதத்தில் காண்க. கொடுத்த எண்களை என்ன செய்யணும்? சதவீதத்தில் காண்க. அப்ப சதவீதம்னா நம்ம என்ன பார்த்திருக்கோம்? இங்க சதவீதம்ன்ற வேர்டு எழுதுனா அந்த பக்கம் என்ன வேணும்? அந்த சிம்பல் வேணுமா? ஞாபகம் இருக்கா? சதவீதம்ன்ற வேர்டு எழுதுனா அந்த சிம்பல் வேணுமா? எவ்வளவுக்குன்னு சொல்லுவோம் குட்டஸ் எப்பயுமே. ஞாபகம் இருக்கா? 6.75 இன்டூ 100%. சரியா குட்டஸ்? சொல்றது புரியுதா? சதவீதம் போது இதை என்ன செய்யணும்? டேட்டா எதுல கேட்டிருக்காங்க? சதவீதம் சொல்லி கொடுக்கும் போது கண்டிப்பா இந்த சிம்பிள் இருக்கணும். அதை கொடுத்திருக்க வேல்யூ எதாலதான் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்? 100ஆல மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகேவா குட்டு? சம் செய்யலாமா? சரி. சோ இது எப்படிப்பா செய்வீங்க? கொடுத்திருக்க டேட்டானா இதுக்கு நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் செகண்ட் ரோமன் லெட்டர் செஞ்சிருக்கோம் இல்லாமா? அந்த கான்செப்ட் தான். ஸோ 675 எதா மாத்தணும்? பிராக்ஷன்ல எங்க மாத்துங்க? பின்னத்துல. இதை என்ன செய்வோம்? ரெண்டு டெசிமல் இருக்கு, அப்ப எதால டிவைட் பண்ணுவோம்? 100ஆல டிவைட் பண்ணுவோம். சரியா? ஹோல் நம்பரா மாத்தும் போது இன்டூ 100%. ஏன் கொஸ்டின் எதுல கேட்டிருக்காங்க? சதவீதத்துல தான் கேட்டிருக்காங்க. ஸோ டெசிமலை நான் என்னவா மாத்திட்டேன்? பிராக்ஷன்ல மாத்திட்டேன். ஸோ இங்க ரெண்டு டிஜிட் இருக்கு, இங்க டிவைடட் பை 100 போட்டிருக்கேன் புட்டர்ஸ். சரியாம்மா? அடுத்து என்ன செய்யணும்? இந்த 100க்கு 1 டைம், இந்த 100க்கு 1 டைம் டிவைட் பண்ணலாமா? பண்ணலாமா? நியூமரேட்டருக்கு டினாமினேட்டர் என்ன செய்வோம்? கேன்சல் பண்ணுவோம்ல. தெரியுங்களா? அப்ப என்னமா இருக்கு? 675 இன்டூ 1. 1 into anything the same வேல்யூவா? அப்ப இதோட ஆன்சர் என்னன்னா 675%. இதுதான் இதோட சதவீத மதிப்பு. புரிஞ்சுச்சா? புரியல? இந்த கணக்குல கொடுத்துருக்க டேட்டாவோட கொடிக்கம்பத்தின் சதவீத மதிப்பு என்னமா? மேலே எழுதிக்கிறேன். இங்க கூட எழுதுறேனே. கொடிக்கம்பத்தின் கொடிக்கம்ப உயரத்தின் சதவீத மதிப்பு. புரிஞ்சா குட்டஸ்? %75. சம் முடிச்சாச்சு. குட்டி குட்டி சம்ஸ் தானே இருக்கு. கான்செப்ட் உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும்ன்றதுனால எனக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு ஈஸியா புரியும் நினைக்கிறேன். சரிடா? ஓகேடா. எழுதிட்டீங்களா? அடுத்த சம் போடலாமா? சரி. இன்னைக்கு நம்ம பாக்குற அடுத்த சம் என்னது? 7th சம். ஸோ இது வரைக்கும் டைரக்ட் டேட்டாஸாவே இருந்துச்சுப்பா. ஒரே ஒரு ஆப்ரேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போற இந்த 7th சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு டீச்சர் அப்படின்லாம் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நமக்கு நார்மலா அடிஷன் சப்ராக்ஷன் தெரியும்ல, அதுதான். கொஸ்டினை நல்லா ரீட் பண்றேன், கவனிச்சு கேளுங்க. சரியா? சோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒரு நம்ம நார்மலா செய்வோம்ல, 5 ரூபாய் பாக்கெட் மணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு முதல்ல நான் ஈஸியான எக்ஸாம்பிள் டெய்லி லைஃப்ல எப்படி செஞ்சோன்றத சொல்லிட்டு அப்புறம் சம் செய்வோம். 5 ரூபாய் எனக்கு பாக்கெட் மணி கொடுத்துருக்காங்கப்பா. சரியா? அதுல நான் 2 rupeesக்கு சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுட்டேன். சரியாம்மா? சோ சாக்லேட் வாங்கிட்டேன்னா என்கிட்ட இருக்கிற பணம் வந்து போகுமா இல்ல கூடுமா? நான் கடைக்காரர்கிட்ட 2 ரூபாய் கொடுத்தாதான் எனக்கு அந்த சாக்லேட் கொடுப்பாங்க. சோ 5 ரூபாய் வச்சிருக்கேன் பாக்கெட் மணி எங்க வீட்டுல கொடுத்துருக்காங்க. 2 ரூபாய்க்கு நான் சாக்லேட் வாங்கிட்டேன். சோ மீதி என்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கும்? 5 ரூபாயில 2 ரூபாய் கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டாங்க. மீதி என்கிட்ட என்ன இருக்கும்? மிச்சம் 3 ரூபாய் தான்ப்பா இருக்கும். சோ இந்த சம் செய்யறதுக்கு நம்ம இது வரைக்கும் ஏதாவது கஷ்டப்பட்டிருக்கோமா? நமக்கு பிடிச்ச சாக்லேட், ஃபேவரட் சாக்லேட் வாங்கி சாப்பிடும்போது எவ்வளவு ஜாலியா வாங்கி சாப்பிடுவோம். அதே மாதிரிதான் இதே இத
இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள்ல சொல்றேன். இப்ப அம்மாங்க எல்லாம் கடைக்கு போறாங்க. சோ அதுல வந்து இப்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்ல வீட்ல நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்கப்பா. அதுல 5 கிலோ வந்து வெங்காயம் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். சோ யூனிட்டோட போட்டுறேன். 5 கிலோ வெங்காயம் வாங்கியிருக்காங்க. வீட்ல ஃபங்க்ஷன்ஸ் வச்சிருக்கோன்றதால நிறைய பேரை இன்வைட் பண்ணிருக்கோம். 5 கிலோ வெங்காயம் வாங்கியிருக்கோம். ஃபங்க்ஷனுக்கு வந்து 2.5 கிலோ வெங்காயம் யூஸ் பண்ணிட்டோம்ப்பா. ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு கிலோ வெங்காயம் யூஸ் பண்ணிருக்கோம்? வெங்காயம்னா வெங்காயமோ இல்ல ஸ்வீட்டோ உனக்கு என்ன பிடிக்குதோ அதை வச்சுக்கோ. சோ வெங்காயம் தான் வைக்கணும், சாக்லேட் தான் வைக்கணும்லாம் கிடையாது. சரியா? சோ 5 கிலோ வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அது 2.5 கிலோ அம்மா யூஸ் பண்ணிருக்காங்க. சோ மீதி என்னவா இருக்கும்? எங்க ஃபிராக்ஷனை சப்ராக்ட் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? எப்படி பண்ணுவோம்? இது ஃபிராக்ஷன்ல இருக்கா டெசிமல்ல இருக்கா பாருங்க. சோ ரெண்டுமே ஒரே யூனிட்டா பார்த்துட்டு தான் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். மென்சுரேஷன்ல செய்யும் போது எந்த டேட்டாஸா இருந்தாலும் சேம் யூனிட்டாவா தான் டேட்டாஸை கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் சம் செய்வோம். ஸோ 5 kg கிராம்ல எதுவுமே இல்லை, அப்ப 0 0 போட்டுக்கிருவோம். ஸோ அடுத்து 2 kg. இந்த 5 எப்படி போடுவோம்? 500 கிராம்ஸ் போடுவோமா? ஸோ டுவோர்ட்ஸ் யுவர் ரைட் சைடு, இந்த டெசிமல் பாயிண்ட் டுவோர்ட்ஸ் யுவர் ரைட் சைடு we can add n number of zeros if it is required. ஸோ என்ன செய்யறோம்? சப்ராக்ட் பண்றோம். சரியா? ஸோ இது 2.5 போட்டாலும் சரி, 2.5க்கு அப்புறம் எத்தனை ஜீரோஸ் போட்டாலும் ஒரே மீனிங் தான். ஸோ 2 1/2 கிலோ 2.5 கிலோ இங்க சப்ராக்ட் பண்ணுவோமா? 0 0 இங்க சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்க 10 ஆயிரும். ஸோ 10ல 5 போச்சுன்னா 5. ரிமைண்டர் என்ன இருக்கும்? இங்க 2 இருக்கும், 4 இருக்கும். 4ல 2 சப்ராக்ட் பண்ணா என்ன இருக்கும்? 2 இருக்கும். ஸோ 5 kg டொமேட்டோவோ இல்ல பொட்டேட்டோவோ என்ன வேணாலும் வாங்கிக்கிறாங்க. சரியா? இல்ல ஸ்வீட்டா கூட வாங்கிக்கோங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுல 2.5 kg போயாச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு கேஜி தான் இருக்கும்? ரிமைனிங் 2 கிலோகிராம் 2 kg 50 kilograms இருக்கும். இல்லாட்டினா தமிழ்ல 2.5 கிலோன்னு சொல்லுவோம். இந்த சம் செய்யறதுக்கு இது வரைக்கும் நம்ம எதுவும் கஷ்டப்பட்டிருக்கோமா? இல்ல இல்ல. சோ இதே சம் தான் இப்ப நம்ம 7th சம்ல செய்ய போறோம். சரியா குட்டஸ்? பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கலாம், யோசிக்காதீங்க. 2 ரசாயன பொருட்களின் எடை கொடுத்திருக்காங்க குட்டஸ். சரியா? 2 ரசாயன பொருட்களின் எடை. 2 ரசாயன பொருட்கள் என்னன்னா கெமிக்கல்மா. இங்க 2 ரசாயன பொருட்களின் எடை. எடையோட யூனிட் என்னடா? இங்க கெமிக்கல் கிலோகிராம்ல யூஸ் பண்ணாம கிராம்ல யூஸ் பண்ணிருக்காங்க. சோ என்னென்ன கொடுத்திருக்காங்க? 20.36 கிராம் மற்றும் இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்க? 18.78 கிராம். சரியா குட்டஸ்? ஓகேவா? சோ இப்ப நான் சாக்லேட் சம் பார்த்தோம்ல, அதேதான் இங்க. சோ இங்க கிராம் போட்டாலும் ஒண்ணுதான், இல்ல வெறும் கீ போட்டாலும் ஒண்ணுதான். கீனா ஷார்ட் ஃபார்ம் என்னமா? கிராமோட தான் ஷார்ட் ஃபார்ம். இவற்றின் வித்தியாசம் என்னம்மா? வித்தியாசம்னா என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? மைனஸ் சிம்பிள். சரியா? சோ வித்தியாசம். சோ வித்தியாசம்னா என்ன செய்யணும்? ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். சோ எங்க சப்ராக்ட் பண்ணிடுவோமா? இங்க பாருங்க, அழகா இங்க மைனஸ் சிம்பிள் மாத்திட்டேன், அவ்வளவுதான். நீங்க கரெக்டா சப்ராக்ட் பண்ணுங்க. நீங்க சப்ராக்ட் பண்றீங்களா இல்ல நான் சப்ராக்ட் பண்ணுமா? நம்ம எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கோம்? 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கோம். ஸோ நார்மல் சப்ராக்ஷன் தான். ஸோ இதையும் வேணா நான் இன்னைக்கு ஸ்லோ டவுன் பண்ணி தரேன். இருக்க இருக்க நீங்க தான் ஸ்பீடா கத்துக்கணும். சரியா? எனக்கு டெசிமல் சப்ராக்ஷன் பண்ணலாம் தெரியாது டீச்சர்னு சொல்லக்கூடாது குட்டர். ஏன்னா இப்ப நம்ம எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கோம்? 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கோம். ஸோ 8th 9th 10th 11th 12th இன்னும் 5 வருஷத்துல நம்ம எங்க போறோம்? காலேஜ் போறோம். ஜஸ்ட் 15 months. ஒரு வருஷத்துக்கு 10 மாசம் தானே ஸ்கூலுக்கு போறோம், மீதி நாள்ல லீவ்ல தானே இருப்போம். ஸோ 15 monthsல காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸா நினைச்சிட்டு எங்க சப்ராக்ட் பண்ணுங்க. நமக்கு நம்மளே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. சரி, சப்ராக்ட் பண்ணிடுவோமா? 4ல 8 சப்ராக்ட் பண்ண முடியாது. பக்கத்துல பாரோ பண்ணுவோம். இங்க என்ன ஆயிரும்? 12 இருக்கும். இங்க வெறும் 2 தான் இருக்கும். லேட்டரா இதை சொல்லிடுறேன். இங்க 14. 14ல 8 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 6 வரும். சரியா குட்டஸ்? அடுத்து 2ல 7 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ பக்கத்துல 0, நெக்ஸ்ட் 1th பிளேஸ்ல 0 இருக்கு. அடுத்து 10th பிளேஸ்ல தான் பாரோ பண்ண முடியும். ஸோ இங்க 1 ஆயிரும். இங்க என்ன ஆகும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இங்க 10 இருக்கும். இங்க இருந்து இங்க ஷிஃப்ட் பண்ணும்போது இங்க 12. இது என்ன ஆயிரும்னா 9 ஆயிரும். சரியா? ரொம்ப எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணல, நார்மல் சப்ராக்ஷன் தான். பொறுமையா செஞ்சிருங்க. ஸோ 12ல 7 போச்சுன்னா என்ன ஆயிரும்? 5. அடுத்து 9ல 8 போச்சுன்னா 1. 1 - 1 0. அப்ப என்னப்பா இருக்கு? சோ 2 ரசாயன பொருட்களோட வித்தியாசம். வித்தியாசம்னா இங்க மைனஸ். சரியா?
ஸோ மைனஸ் சிம்பிள் போடணும். சரி, அடுத்து இது மட்டுமா கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த வித்தியாசத்தோட சதவீதம் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். சரியா? சோ வித்தியாசங்கள், இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம்னா மைனஸ் சிம்பல். வித்தியாசத்தின் சதவீதம், வித்தியாசத்தின் வித்தியாசம்னா இங்கிலீஷ்ல டிஃபரன்ஸ் சொல்லுவோம் குட்டஸ். சதவீதம் செஞ்சிருவோமா? என்ன செய்வோம்? என்ன செய்வோம் சொல்லுங்க பாப்போம். பர்சன்டேஜ்னா என்ன செஞ்சிருக்கணும்? 1.0க்கு வேல்யூ கிடையாது குட்டஸ். ஸோ 1.56 போடுவோம். பர்சன்டேஜ்ன்ற வேர்டு கொடுத்துருக்காங்க, என்ன செய்யணும்? இன்டூ 100% போடுவோம். ஞாபகம் இருக்கா? இப்படி செஞ்சிருக்கோம்ல. அடுத்து என்னப்பா செய்வோம்? ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை இந்த எழுதியிருக்கோம்ல, இதை நம்ம என்னவா மாத்தணும்? ஃப்ராக்ஷனா மாத்துவோமா? டெசிமல் இருக்குல்ல. ஸோ 156 156 டிவைடட் பை என்ன போடுவோம்? 100 போடுவோம். ஏன்? 2 டெசிமல் இருக்கு, அப்ப 100ஆல டிவைட் பண்ணோம். ஸோ பர்சன்டேஜ்ன்றதுனால இன்டூ 100%. புரிஞ்சாடாமா? அடுத்து இந்த 100க்கு 1 டைம், இந்த 100க்கு 1 டைம் போட்டேன்னா என்னோட ஆன்சர் என்ன வரும்? 156 இல்ல 156% ஆனா இங்க எழுதிடுறேன், எனக்கு ஸ்பேஸ் இல்ல குட்டஸ். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வாட் இட் இஸ்னா 156%. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சதவீதம் போது அந்த வார்த்தை லெஃப்ட் சைடு இருந்தா இங்க அந்த சிம்பிள் இருக்கணும். ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் மா? 156% இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேவா? யாராவது வேணா புக்ல செக் பண்ணிக்கிறீங்களா? இது வரைக்கும் நம்ம கரெக்டா தான் செஞ்சிருக்கோமா? இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் லைக் 7th சம் வந்தாச்சு, அதையுமே முடிச்சிட்டோம். சரியாடா? கரெக்டா தான் செஞ்சிருக்கோம், ஏன்னா நானுமே கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். ஓகே டன். அடுத்த சம் பண்ணலாமா குட்டீஸ்? நம்ம அடுத்த சம் பண்ணலாமாடா? சரி, இப்ப நம்ம அடுத்த சம் போறோம்டா. என்னம்மா? ஓகே, எழுதிட்டீங்களாடா? ஸோ வித்தியாசம்னா என்ன செஞ்சிருக்கணும்? கழிச்சிருக்கோம். சரியா? ஓகே, அடுத்த சம் என்னது? 7th சம் முடிச்சாச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் 8th சம் போறோம். திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 8. ஸோ ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க குட்டஸ். இந்த முக்கோணத்துல இங்க ஒரு போர்ஷனும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த போர்ஷனை ஷேட் பண்ணிருக்காங்கடா. சரியா? ஸோ ஷேட் பண்ணதோட ரேஷியோ என்ன? இது வேற ஒண்ணும் இல்ல, இந்த சம் வந்து 7th ஸ்டாண்டர்ட் போர்ஷனே சொல்ல போனா கிடையாது, நம்ம 4th படிச்ச அதே கான்செப்ட் தான். உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கீங்க இருக்கா? ஒரு சர்க்கிள்மா, சர்க்கிள்ல வந்து இப்படி பிரிச்சிருக்கேன். இப்ப என்னவா இருக்க? ஒரு சர்க்கிள்ல 2ஆ பிரிச்சிருக்கேன். அப்ப கீழே பகுதியில 2 போடுவோம். ஒரே ஒரு அரை பகுதியை நான் ஷேட் பண்ணிருக்கேன், அப்ப 1. ஸோ ஒரு சர்க்கிள்ல 2ஆ பிரிச்சதுனால தான் டினாமினேட்டர் 2 இருக்கேன். ஒரு பகுதி தான் நான் ஷேட் பண்ணிருக்கேன். சரியா? சோ அதனாலதான் 1/2. சோ ஷேடட் ரீஜனோட ஃபிராக்ஷன் எப்படி எழுதணும்? 1/2. அன்ஷேடட் ரீஜனோட ஃபிராக்ஷன் என்ன கிட்ட இந்த பக்கம் அன்ஷேடட் பண்ணிருக்கேனா, ஷேடே பண்ணலையா? சோ இதோட ஃபிராக்ஷனும் 1/2 தான். சரியா? சோ உங்களுக்கு இப்ப நான் புரியுற மாதிரியே சொல்றேன். அடுத்து இப்ப ஒரு சர்க்கிள்ல எத்தனையா ஸ்பிளிட் அப் பண்ணிருக்கோம்? 4 குவாட்ரண்டா பிரிச்சிருக்கோம், 4 கால் பகுதியா பிரிச்சிருக்கோம். இதுல நீங்க எந்த போர்ஷன் வேணாலும் ஷேட் பண்ணிக்கோங்க குட்டர்ஸ், புரியணுன்றதுக்காக. இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன்? ஒரு சர்க்கிள்ல எத்தனை போர்ஷனா பிரிச்சிருக்கேன்? 4 போர்ஷனா பிரிச்சிருக்கேன், 4 கால் பகுதிகளா ஸ்பிளிட் அப் பண்ணிருக்கேன். சரியா? 4 குவாட்ரண்டா பிரிச்சிருக்கேன். அதுல எந்த போர்ஷன் தான் ஷேட் பண்ணிருக்கேன்? ஒரே ஒரு போர்ஷன் தான் ஷேட் பண்ணிருக்கேன். So what is the fraction of the shaded region? 1/4. So what is the fraction of unshaded region? This is a fraction value of what? Shaded region. So shaded portion oda value என்ன? 1/4. Unshaded portion oda value என்னது? 1, 2, 3. இந்த மூணு கால் பகுதி நான் ஷேட் பண்ணல. So unshaded region oda value என்னது? 3/4 சொல்லுவோம். சரியா குட்டஸ்? பேசிக் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, நம்ம 4th படிச்சது அதே மாதிரிதான்ப்பா. இப்ப சர்க்கிள்ல வச்சது இப்ப ட்ரையாங்கிள் வச்சிருக்காங்க. பார்த்தோன்னே கஷ்டமா இருக்கு, புதுசா இருக்கலாம் யோசிக்காத. அப்ப 1,
2 3 1 2 3 ஒரு ட்ரையாங்கிள்ல 3 போர்ஷனாவா ஸ்பிளிட் அப் பண்ணிருக்கோம் இல்ல 4ஆ ஸ்பிளிட் அப் பண்ணிருக்கோமா 1 2 3 இந்த 3 போர்ஷனும் அன்ஷேடட் சென்டர்ல உள்ளது என்னது ஷேடட் ஒன் சோ திருப்பி சொல்றேன் இது ஒரு ட்ரையாங்கிளா நம்பர் 1 ஓகே இங்க இல்ல ரைட் சைடு பாருங்க நம்பர் 2 ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு பாருங்க இதுவும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் சென்டர் போர்ஷனும் என்னதான் ஃபார்மேஷன் ஆகும் ட்ரையாங்கிள் தான் ஆகும் சோ இது உங்களோட ஹையர் கிளாஸஸ்ல பேசிக் எப்படி படிப்பீங்கன்னா இது இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன் டி இ எஃப் சரியா டி எங்க இருக்கு ஏபிசில டி எங்க இருக்கு இட்ஸ் நடுவுல இருக்கு நடுவுலன்னா என்ன சொல்லுவோம் மிட் பாயிண்ட்ல இருக்குன்னு சொல்லுவோம் சோ இப்பயே உங்களுக்கு நான் எல்லா விஷயங்களையும் நான் காம்ப்ளிகேட் பண்ணல குட்டஸ் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த டி வந்து இந்த ஒவ்வொரு சைடோட இதுலயும் டின்றது வந்து இந்த அடிப்பகத்தோட நடுவுல இருக்கு ஈன்றது இந்த ரைட் சைடோட ஸ்லாண்டிங் லைன்ல நடுவுல இருக்கு எஃப்ன்றது லெஃப்ட் சைட் ஸ்லாண்டிங் லைனோட நடுவுல இருக்கு சோ நடுவுன்றதுக்கு வார்த்தை என்னன்னா மிட் பாயிண்ட் சோ இப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன போர்ஷன் தான் வரும் கரெக்டா ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் தான் வரும் சோ நேமிங் கொடுக்கல நேமிங்கும் ரப் பண்ணிட்டேன் மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னா 4 ட்ரையாங்கிள் இருக்குப்பா சரியா சோ 4 ட்ரையாங்கிள்ல எத்தனை போர்ஷன் தான் ஷேட் பண்ணிருக்கோம் ஒரே ஒரு போர்ஷன் தான் ஷேட் பண்ணிருக்கோம் மீதி அன்வான்ட் டேட்டாவும் நான் ரப் பண்ணிடுறேன் சரியா குட்டஸ் ஸோ ஷேடட் ரீஜன் எழுதிக்கோங்க இந்த இடத்துல எனக்கு ஸ்பேஸ் இல்லை நீங்களே எழுதிக்கோங்க ஸோ ஷேடட் ரீஜனோட ஃப்ராக்ஷன் சரியா குட்டஸ் ஸோ இங்க என்ன எழுதணும் ஷேடட் ரீஜனோட ஃப்ராக்ஷன் 1/4 சரி ஸோ இது வந்து ஃப்ராக்ஷன் வேல்யூ இல்லைன்னா நானே கூட எழுதிடவா ஷேடட் ரீஜன் ஃப்ராக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க 1/4 சரி புரிஞ்சா ஷேடட் ரீஜனோட ஃப்ராக்ஷன் வந்து 1/4 அப்ப இதுல அன்ஷேடட் ரீஜன் என்ன சொல்லணும் இத ஷேட் பண்ணாத நிழலிடப்படாத பகுதி என்னது 3/4 சரி சோ ஷேடட் ரீஜனோட ஃப்ராக்ஷன் 1/4 கொடுத்துருக்காங்க அப்ப ஷேடட் ரீஜனோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க குட்டஸ் இந்த சம்ம நான் இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு அப்படியே எழுதிட்டேன் சரியா சரியா ஷேடட் ரீஜனோட ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து 1/4 ஷேடட் ரீஜனோட பர்சன்டேஜ்னா என்ன வரணும் அந்த 1/4 போடுவோமா போட்டுட்டு பர்சன்டேஜ்னா என்ன சொல்லுவோம் இன்ட்டு 100 போட்டு இந்த சிம்பிள் போடுவோமா ஞாபகம் இருக்கா இங்க எழுதுறேன் சோ அப்ப கேன்சல் பண்ணுங்க இது 1 டைம் 100ல 20 ஆனது 4 எத்தனை டைம்ஸ் வரும் லாங் டிவிஷன் போட்டு காமிக்கனாலும் சொல்லுங்க போட்டு காமிச்சிரேன் குட்டஸ் சோ அப்ப எத்தனை டைம்ஸ் வரும் 25 டைம்ஸ் வரும் சோ அப்ப இதோட ஆன்சர் என்னன்னா 25% ஷேட் பண்ணியிருக்காங்க ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் சரியா சோ வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் 25% சோ மொத்தத்துல 1 2 3 4 4ல ஒரே ஒரு பகுதி தான்ப்பா ஷேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 25% வந்து ஷேட் பண்ணிருக்காங்க ஓகேவாடா சரி சோ குட்டர்ஸ் இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா எக்ஸசைஸ் 2.2 எல்லா சம்ஸுமே நம்ம செஞ்சாச்சு சரியா சொல்றது புரியுதா எக்ஸசைஸ் 2.2 எல்லா சம்ஸுமே 8 சம்ஸ் தான் இருக்கு 8 சம்ஸுமே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பேசிக் பர்சன்டேஜ் எல்லாம் படிச்சாச்சு சரியா சோ இந்த பேசிக் பர்சன்டேஜோட அடுத்த லெவல் என்ன அப்படின்னா இப்ப ஒரு இன்ட்ரோ மாதிரி கூட சொல்லிடுறேனே சோ இன்னும் இதுல ஒரு 3 சம் இருக்கு அந்த 3 சம் பார்த்தாலும் சரி இல்ல அதுக்குரிய அடுத்ததோட இன்ட்ரோவும் நான் சேர்த்து சொல்லிடுறேன் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க 8 சம் முடிச்சாச்சு சரியாடா சோ கொஸ்டின் நம்பர் 9 10 11 இது எல்லாமே மிசலேனியஸ் சம்ஸ் கொள்குறி வகை வினாக்கள் இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தெரியலன்னா கண்டிப்பா நானே சொல்லி கொடுத்துறேன் சோ இது வரைக்கும் நம்ம எது வரைக்கும் முடிச்சிருக்கோம் எக்ஸசைஸ் 2.2 ஃபுல்லா எக்ஸசைஸ் சம்ஸ் முடிச்சாச்சு அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில் சதவீதத்தின் வேல்யூ மதிப்பு சரியா சோ அன்றாட வாழ்வில் சதவீதத்தின் பங்கு நம்ம டெய்லி லைஃப்ல இந்த பர்சன்டேஜ்ன்றதை எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் எப்படி எல்லாம் யூஸ் பண்றோம் அதுதான் செய்ய போறோம் சரியா சோ இப்ப உங்களுக்கு இதுக்குரிய இன்ட்ரோவை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இப்பயே கொடுக்குறேனே இப்ப நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்
நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், நீங்க வந்து என் கூட பார்ட்னரா இருக்கீங்க, இல்ல என்கிட்ட பணம் தான் இருக்கு, பட் பிசினஸ் எப்படி செய்யணும் எது பத்தியும் ஒரு இதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னா, நீங்க படிச்சிருக்க குழந்தைங்க, உங்களுக்கு நாலேஜ் நிறைய இருக்கும். சோ நான் வந்து படிக்காதவங்களா இருக்கேன், எனக்கு வந்து பிசினஸ் செய்யறதுக்குரிய பணம் என்கிட்ட இருக்கு, பட் எந்த ஐடியாவோ டெக்னாலஜி இப்ப நம்ம கம்ப்யூட்டர் இது அதுன்னு யூஸ் பண்றோம்ல, சோ அது எதுவுமே தெரியாதுன்னா நீங்க எனக்கு கைட் பண்றீங்க. சரியா? சோ நான் முதலீடு பண்றது பணத்தை முதலீடு பண்றீங்க, நீங்க ஏதோ உங்க இதை முதலீடு பண்றீங்க, நீங்க உங்களோட அறிவு உங்களோட தொழில்நுட்பத்தை வச்சு முதலீடு பண்றீங்க. சொல்றது புரியுதா? சோ ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் லேட்டர் பார்ட் ப்ராஃபிட்னு ஒண்ணு வரும், தட் இஸ் லாபம். லாபம்னு வந்தா அதை என்ன மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கிறோம். சோ நான் என்ன சொல்லுவேன், பணம் நிறைய நான் தான் போட்டேன், அதனாலதான் எனக்கு ஒரு பங்குன்னு சொல்லுவோம். சோ நீங்க வந்து உங்களோட ஐடியா, நீங்க தான் எல்லார்கிட்டையும் பேசுறீங்க செய்யுதுன்னா நீங்க ஒரு பகுதி கேட்பீங்க. சொல்றது புரியுதா? சோ இந்த பெர்சன்டேஜ் தான் நம்மளோட ஹையர் ஸ்டடீஸ்ல எல்லாம் எப்படி யூஸ் பண்றோன்றது தெரிஞ்சுக்கணும். டீச்சர் எனக்கு நீங்க சொல்ற இந்த கான்செப்ட் எனக்கு புரியல, இதெல்லாம் நீங்க ஒரு 11th 12th வரும்போது எக்கனாமிக்ஸ்ல படிப்பீங்க, எப்படி நம்ம முதலீடு பண்றோம். இப்ப நம்மளோட நாட்டுக்கும் அந்நிய நாட்டோட எதெல்லாம் நம்ம முதலீடு பண்றோம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் நம்ம பண்றோமா, அப்ப என்ன மாதிரி பர்சன்டேஜ்ல யூஸ் பண்றோம். சரியா? வேற ஒண்ணும் இல்ல, நம்ம டெய்லி ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறோம்ப்பா, ஜிஎஸ்டின்னு ஒண்ணு வரி வாங்குறாங்களா, அந்த ஜிஎஸ்டி வரி எது எதெல்லாம் போடுறாங்க, சிஜிஎஸ்டி எஸ்ஜிசிஎஸ்டி போடுறாங்களா, அப்ப அந்த சிஜிஎஸ்டினா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நம்ம வரி கொடுக்குறோம். சொல்றது புரியுதா? ஒவ்வொன்றும் நான் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன், டீட்டெயிலா என்னன்றத போக போக ஹையர் கிளாஸஸ்ல நீங்க படிப்பீங்க. இல்ல டீச்சர் எனக்கு ஜிஎஸ்டி தேவையில்ல, சிஜிஎஸ்டி தேவையில்ல, நம்மளோட பிசினஸ் பண்றது தேவையில்ல, வெரி சிம்பிள். அன்றாட வாழ்க்கையில அப்பாவோட மாத வருமானம், மாத வருமானம், இப்ப அப்பா வந்து ஒரு 50,000 மாசம் ஏர்ன் பண்றாங்க. சரியா? ருப்பீஸ் 50,000 அப்பா ஏர்ன் பண்றாங்க. அதுல அப்படின்னா இத ஒரு சர்க்கிளா இமேஜின் பண்ணிக்கோங்க. சரியா? எப்பயுமே சர்க்கிளோட இமேஜின் பண்ணாதான் உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். முடிஞ்சா யாராவது அதுக்கு ரீசன் சொல்ல முடிஞ்சா கூட சொல்லுங்க. சோ இந்த சர்க்கிள்ல வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்மளோட மாத செலவுகள் என்னென்ன இருக்கும், வீட்டுக்கு வாடகைக்கு கொடுக்குறோம். சரியா? லோன் இருந்தா லோன் கட்டுறோம், குட்டீஸோட எஜுகேஷன் போடுறோம். சோ எது இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம மாதம் 50,000 சம்பளம் வாங்குறோங்க, ஒரு 40,000த்துக்கா வாடகை கொடுக்குற வீட்டுல இருப்போம், நீங்களே சொல்லுங்க. வீட்டு வாடகை. சரியா? சோ வீட்டு வாடகைக்கு 40,000 வீட்டுல நம்ம வாடகை கொடுத்திருப்போமா, ஆனா கண்டிப்பா மாட்டோம். சோ அந்த 40,000 நம்ம பதில் என்ன செஞ்சிடும், மத்த சாப்பாட்டுக்கெல்லாம் வேணும்ல, அதனால ஒரு 10,000 வீடு வாடகைக்கு கொடுக்குறோம்ப்பா. சரி, அடுத்து குழந்தைகளோட படிப்புக்கு, படிப்புக்கு ஒரு 10% ஒரு 15%. சரியா? சோ நான் இங்க பெர்சன்டேஜ் போட்டிருக்கேன், இங்க பணமா போட்டிருக்கேன். அடுத்து மெடிக்கலுக்கு, மெடிக்கல்னா நம்ம அத்தியாவசிய வந்து ஒரு திடீர்னு காய்ச்சல் தலைவலி வந்துருச்சு அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கு. அடுத்து இது எல்லாத்துக்கும் இப்படியே ஒன்னொன்னா ரீசன் போயிட்டு சேவிங்ஸ். சேவிங்ஸ் என்னன்னா சேமிப்பு கணக்கு, சேமிப்புக்கு. சோ எவ்வளவு சேர்த்து வைக்கணும், நம்ம இப்ப மட்டும் இல்ல நம்மளோட ஃபியூச்சருக்கும் நம்ம சேர்த்து வைக்கிறோம்ல, சோ அது எவ்வளவுக்கு சேர்த்து வைக்கிறோம். நம்ம வீட்டுல அப்பா அம்மா ஒரு பட்ஜெட் போடுவாங்க. சரியா? சோ மாசம் 50,000 நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நம்ம குழந்தைகளோட படிப்புக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் போக மினிமம் ஒரு குட்டி அமௌண்ட் நம்மளால என்ன முடியுதோ அதுதான் சேமிப்பு. அதை வந்து எதுக்குன்னா ஃபியூச்சருக்கு, ஃபியூச்சருக்கு கொஞ்சமாவது நம்ம செலவு என்னது சேமிச்சு வைப்போமா, இல்ல எல்லாத்தையும் செலவு பண்ணுவோமா? நான் கிடையாது, கொஞ்சமாவது சேமிச்சு வைப்போம். சோ அதை என்ன மாதிரி இங்க வேல்யூவா கொடுத்துருக்கேன், இங்க பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன். சோ வேல்யூவா கொடுத்தா பெர்சன்டேஜ்ல, பெர்சன்டேஜ்ல கொடுத்தா வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம்ன்றதுதான் இப்ப நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போற விஷயம். சொல்றது புரியுதா? அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன விஷயம் பார்ப்போம்னு சொல்லி இப்போ ஒரு சின்ன இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து அடுத்த கிளாஸ்ல நான் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அது ரிலேட்டடான சம்ஸ் பார்த்துடலாம். சரியா குட்டர்ஸ்? ஐ திங்க் இது வரைக்கும் நம்ம எக்ஸசைஸ் 2.2 சக்சஸ்ஃபுல்லி வி ஹவ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து 2.3 போயிடலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெய்லி லைஃப் அப்ளிகேஷன் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு நம்ம சம்ஸ் செஞ்சிடலாம். சரியாடாமா? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? அமைதியா இருக்கீங்க? சரி, ஓகே குட்டர்ஸ், தேங்க்யூ டு ஆல். கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், ஜெய் ஹிந்த்.